அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழா நேற்று 3ஆம் நாளாக வெகு கோலாகலமாக நடைபெற்றது. நேற்று சுவாமியும் அம்பாளும் கைலாய வாகனத்தில் மற்றும் காமதேனு வாகனத்திலும் 4 மாசி வீதிகளிலும் வீதி உலா வந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அது மட்டுமன்றி தங்களது குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மன், சிவன், விநாயகர் மற்றும் பல்வேறு கடவுள்கள் வேடமணிந்து வந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சித்திரை வசந்த உற்சவம் முதல் நாள் விழாவினை முன்னிட்டு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வெட்டிவேர் பல்லக்கில் அமர்ந்தபடி 3ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள 4 கால் மண்டபத்தில் பொம்மை பூக்கொட்டும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் சித்திரை வசந்த உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு சித்திரை வசந்த உற்சவத்தின் முதல் நாளான நேற்று அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று பூமாலை அலங்காரத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி 3ஆம் பிரகாரத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தில் பொம்மை பூ போடும் நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகிழ மரத்தை சுற்றி 10 முறை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளி சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருள்மிகு தையல்நாய் அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் முதன்மையான செவ்வாய் ஸ்தலமாகவும் முத்துக்குமார சுவாமி தன்வந்தரியும் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகின்றார்கள். இக்கோவிலின் சித்திரை மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நகரத்தார் குலதெய்வ வழிபாடு நடைபெற்று வருகிறது. காரைக்குடி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, கந்தர்வக்கோட்டை, பேராவூரணி, கீழசீவல்பட்டி, பரமக்குடி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நகரத்தார் மக்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி வருகின்றனர். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை பாத யாத்திரையாக வந்து தங்கள் குலதெய்வமான தையல் நாயகியை வழிபடுவது வழக்கம். சித்திரை மாதம் முதல் செவ்வாய் அன்று தங்கள் வேண்டுதல் நிறைவேற வீட்டில் மஞ்சள் தடவிய குச்சியை வைத்து பூஜித்து பாத யாத்திரை துவங்கும் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்கு காணிக்கையாக அந்த குச்சியை கோவில் கொடிமரத்தில் செலுத்துகின்றனர். பின்னர் அம்பாள் மற்றும் சுவாமியை தரிசித்து வழிபடும் நகரத்தார் தங்களுடைய புதிய வேண்டுதலுக்காக கொடிமரத்திலிருந்து மாற்று குச்சியை எடுத்து செல்வதும் இம்மக்களின் வழக்கமாக உள்ளது. மேலும் பக்தர்கள் வசதிக்காக வைத்தீஸ்வரன் கோவிலில் இருந்து பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மூலக்கூர் கிராமம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் இன்று விழா காலை தொடங்கியது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் மற்றும் பழ வகைகள் பூர்ணாகதி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ நந்திகேஸ்வரர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டம், துவஜாரோகணம் என்னும் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி மற்றும் பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கற்பூர ஆரத்தி மற்றும் பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இப்பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் 30/4/2026 அன்று நண்பகல் 1:15 சிம்ம லக்னத்தில் நடைபெற உள்ளது. மதுரை மாநகர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று 4ஆம் நாள் திருவிழாவாக இன்று மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் கீழ சித்திரை வீதி, மீனாட்சி அம்மன் கோவில் தெரு, தெற்கு ஆவணி மூல வீதி, தொட்டியான் கிணத்து தெரு ஆகிய பகுதிகளில் தங்க பல்லாக்கு மூலமாக அழகப்பா பிள்ளை வில்லாபுரம் பாகற்காய் மண்டபத்திற்கு சென்றடைந்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம்
மாவட்டம் திருக்குவளையை அடுத்த எட்டுக்குடியில் அமைந்துள்ள முருகனின் ஆதிப்படை வீடாக போற்றப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் கொடியேற்றம் நடைபெற்றதுடன் அரோகரா முழக்கங்கள் முழங்க பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய சிறப்பம்சமாக உலகிலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் முதல் தொடர்ந்து 56 மணி நேரம் இடைவிடாத பாலாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த அபிஷேகத்தை காணவும் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றவும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நாளான ஏப்ரல் 30ஆம் தேதி காலை திருத்தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற உள்ளது. தொடர்ந்து மே 1ஆம் தேதி நடைபெறும் சித்ரா பௌர்ணமி காவடி அபிஷேகம் விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாகும். திருத்தேரோட்டம், 56 மணி நேர பாலாபிஷேகம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளை முன்னிட்டு கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீசார் இணைந்து விரிவான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 400 ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ பெருமான் மற்றும் 4 பெருமக்கள் ஆலயத்தில் எழுந்தருளல் செய்து கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு திருவாசக முற்றோதல் என்னும் ஞான வேள்வி சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக காலை 8 மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் திருவாசக முற்றோதல் தொடங்கி மாலை 5 மணி வரை நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. மதியம் 1 மணி அளவில் மகேஸ்வர பூஜையுடன் அன்னம் பாரிப்பு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை போத்தனூர் சிவகுமார் ஐயா, திருவாசக குழுவினர் மற்றும் எல்லையம்மன் ஆலய சிவனடியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.